வெல்கம் டு த ஹாட் இந்தியன் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி பன் பேக்கிங். அதுவும் ஒரு பேக்கரியில வாங்குற அதே டேஸ்ட்ல வீட்லயே எப்படி சிம்பிளான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பேக் பண்றதுங்கிறது தான் பார்க்க போறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான பேக் பண்ண பன், அதுவும் பேக்கரியில வாங்குறத விட நம்ம வீட்லயே பேக் பண்ணும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் 10 grams ஆஃப் மைதா போடுறேன். இதுக்கு 25 ml தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிட்டு கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப கட்டி தட்டாமல் கிண்டுங்க, ரொம்ப கட்டி தட்டிடக்கூடாது. கரெக்டாக ஒரு 1 minute இதை நீங்கள் கிண்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி ஒரு பேஸ்டான பதம் வரணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் 175 grams ஆஃப் மைதா இப்போ கொட்டுறேன். மிச்சம் 25 grams வச்சிருங்க, நம்ம ஃபைனலாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு 1/2 teaspoon சால்ட், அதாவது 3 gram சால்ட் போடுறேன். மில்க் பவுடர் 15 gram போடுறேன். சர்க்கரை 30 gram. இப்போ நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போறேன். இதுக்கு வார்ம் வாட்டர்ல நான் 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், அதாவது 5 grams ஆஃப் சுகர் போட்டிருக்கேன். இந்த 5 grams ஆஃப் சுகருக்கு நான் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் போட போறேன். இந்த ஈஸ்ட் எவ்வளோனா கிட்டத்தட்ட ஒரு 8 gram ஈஸ்ட் போடுறேன். இப்போ இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த ஈஸ்ட் வாட்டரை நான் இதில் ட்ரை ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரெடி பண்ண மைதா பேஸ்ட், இந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணி பிசைய போகிறோம். இந்த பேஸ்ட் தான் ஒரு நல்ல ஒரு க்ளூட்டன் மாதிரி. பன் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். நம்ம எக்கும் க்ளூட்டனும் ஆட் பண்ணல, அதுக்கு பதிலாக தான் நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இது எல்லாமே பைண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதாவது நம்ம இந்த மாவை நல்லா இழுத்து பிசைய போகிறோம். அதனால இது ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவை நல்லா அடிச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் பன் சாஃப்டாக வரும். கிட்டத்தட்ட இது ஒரு மினிமம் ஒரு 10 minutes பிசையணும். இங்கே பாருங்க, இந்த மாவுல இருந்து இப்போ எப்படி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சியாக வரும் இந்த மாவு ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு மைதால இருக்க க்ளூட்டன் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பட்டரை ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். இது நம்மளுக்கு ஃபேட் ஃபைனலாக தான் எப்போதுமே ஆட் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 25 grams ஆஃப் பட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பட்டர் நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் பட்டர் ஆட் பண்ணுறோம். இது பட்டர் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆட் பண்ணுங்க. ரொம்ப ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே ஆட் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு ஆயிலோ இல்லை கீயோ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, பட்டர் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நம்மளுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்க அந்த மாவு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக வர ஆரம்பிக்கும் பிசையறதுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 25 grams ஆஃப் மைதா, மிச்சம் எடுத்து வச்சிருந்த மைதாவையும் சேர்த்து ஆட் பண்ணும். ஆட் பண்ண உங்களுக்கு கையில் ஒட்டாமல் ஈஸியாகவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷேப்புக்கு வரலும் நம்ம பிசையணும். ஒரு 2 to 3 minutes பிசைனிங்கன்னா போதும் இந்த பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட கையில். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு நல்ல ஒரு டேம்ப் கிளாத், ஒரு நல்ல ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். மாவு டபுள் த சைஸ் ஆகணும். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 1.5 to 2 மணி நேரம் வரலும் ஆகும். இப்போ இந்த மாவு இருக்கட்டும். இப்போ நம்ம பேக் பண்ண போற ட்ரேல நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கோம். இந்த பட்டர் ஷீட் மேல 2 drop மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கீழேயும் ஒரு ஈவன் கலர் வர்றதுக்காக இந்த ஆயில் அப்ளை பண்றோம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு நல்லா டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. இந்த மாவை இன்னும் ஒரு 1 minute மட்டும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட
ஒரு 7 போர்ஷனாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். 7 பன் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு போர்ஷனையும் நான் இப்போ உருட்டுற மாதிரி உருட்டணும். ஃபர்ஸ்ட் நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பன் ஷேப்ல வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு ஷேப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம இழுத்து ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே நல்லா இழுத்து ஷேப் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பன் ஷேப் நம்மளுக்கு வரணும். அந்த ஷேப்புக்கு வந்து இதை கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையுமே நம்ம உருட்டி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க இந்த உருண்டைகளை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேல வந்து ஒரு இடைவெளி விட்டு வச்சுக்கோங்க, ஒரு கேப் விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பன் மறுபடியும் டபுள் த சைஸ் ஆகும். இது இன்னொரு 1/2 an hour வந்து நம்ம ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது மறுபடியும் கொஞ்சம் உப்பி வரும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பன் மேல நான் வந்து பால் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு இந்த மேல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தா கொஞ்சம் ஈஸியாவே பண்ணிக்கலாம். நான் இங்க ஒரு பன்னுக்கு மட்டும் வெள்ளை எள்ளு போடுறேன். பேக்கரியில வாங்குற பன் எல்லாத்துக்குமே வெள்ளை எள்ளு போட மாட்டாங்க. அதனால நான் இங்க ஒண்ணுக்கு மட்டும் ஃப்ளேவருக்காக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணாமையும் பண்ணிக்கலாம். சுகர் பன்னுக்குன்னா கண்டிப்பா வெள்ளை எள்ளு போடணும். ஸ்வீட் பன்னுக்கு அவசியம் இல்லை. பன்னை உள்ள வைக்காததுக்கு முன்னாடி 200 டிகிரி செல்சியஸ்க்கு இந்த அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ நான் பன்னை இதில் உள்ள வச்சுட்டேன். 200 டிகிரி செல்சியஸ்ல எக்ஸாக்டா 15 மினிட்ஸ் இது பேக் ஆகணும். இப்போ நம்மளுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பன்னை வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த பன்னை வெளியே எடுத்த உடனே இதுக்கு வந்து ஒரு பட்டர் வாஷ் கொடுக்கணும். அதாவது வெண்ணெய் வந்து மேலே மட்டும் தடவிடுங்க. அப்போதான் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி காஞ்சு போகாம பன் வந்து மேல் லேயரும் நல்லா சாஃப்டா வரும். இதை வந்து எடுத்த உடனே பண்ணணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு பன் வந்து காயாம இருக்கும். கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கனாலும் இது காஞ்சு போயிடும். இப்போ நம்ம பன் பாருங்க எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு. இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி வந்திருக்குன்னு எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த பன் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இந்த பன் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க இந்த பன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டா நல்லாவே வந்திருக்கு. எவ்வளவு அழகா நம்ம பேக்கரியில வாங்குற பன் மாதிரியே இருக்குன்னு பாருங்க. நல்ல சாஃப்டாவும் இருக்கு. ஃப்ரெஷ்லி பேக்டு பேக்கரி பன். அதுவும் பேக்கரியில வாங்குறத விட நம்ம வீட்டில் பேக் பண்ணும்போது இன்னுமே சூப்பரா இருக்கும். இதை ஒரு தடவை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே வரும். Thanks from the Hot Indian Kitchen. Let the flavors chase you.